அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நியூஸ்காரை பாருங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு, டாஸ்மார்க் வழக்கில் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியதாக தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம். டாஸ்மார்க் வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போதே உச்சநீதிமன்றத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீதிபதி இவ்வளோ தூரம் காட்டாமல் பதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்ச நீதிமன்றத்திலேயாவது நீங்கள் நேர்மையாக இருக்க வேணும். திமுக அரசு நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க 1000 கோடி, அந்த ஊழல்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு எப்படியோ வேலை பார்த்துட்டீங்க. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் கொஞ்சமாவது நீதிமன்றத்தில் நேர்மையாக இருங்க அப்படின்னு சொல்லி காரி துப்பியிருக்காரு. அடுத்த விஷயம் பாருங்கள், சில டாஸ்மார்க் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக தான் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் மனு தாக்கல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி சரட்டு மேனைக்கு பார்த்தீங்கன்னா திமுக அரசை வச்சு செஞ்சுருக்காரு. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு 100 கோடிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணியிருப்பார். இதே டாஸ்மார்க் துறையில் ஊழல் பண்ணியிருப்பார். அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு 1000 கோடி கிட்ட அந்த ஊழல் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அந்த வழக்கில் எப்போ வேணால் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா திடுத்துன்னு ஓடி போய் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, இந்த நடத்தப்பட்ட சோதனை சட்டவிரோதமானது, அதனால் இந்த 1000 கோடி ஸ்கேம் நடத்துனாங்கல்ல, அதெல்லாம் பொய், சட்டவிரோதமான, அதை நீக்குங்க, நீக்கிட்டோம், அதெல்லாம் சேர்த்துக்கப்படாதுன்னு சொல்லி அறிவிங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. அந்த வழக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நீதிபதி ரெடியாக எடுத்து வச்சிட்டாங்க. வழக்கு நம்ம விசாரிக்கலாம், 11 மணிக்கெலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அங்கே இருக்கக்கூடிய வக்கீலை இல்லை 2 மணி நேரம் கழித்து விசாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, 12 மணிக்கு விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நேரத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்க திமுக அரசு அப்படின்னா, நேராக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை கொண்டு போயிருக்காங்க. இதே நாள் இன்றைக்கே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. அதில் என்னென்னா இன்னும் 2 சரத்தெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமல் தமிழ்நாடு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனத்திலையோ தமிழ்நாடு சொந்தமான நிறுவனங்களை எம்எல்ஏ எம்பி வீட்டிலையோ அமலாக்கத்துறை சோதனை பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்கள் உத்தரவு இது பண்ணணும். இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா இவங்க சட்டவிரோதமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றம் டெல்லி இருக்கு இல்லையா, அங்கேயும் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அதே வழக்கை கொண்டு உயர்நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணுறாரு, டென்ஷன் ஆகிட்டார். அதாவது எங்கள் நீங்கள் இழிவுபடுத்துறீங்களா, கொஞ்சமாவது நேர்மையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறதுக்கு காரணமே இதுதான். அப்போ சில அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி திருட்டு வேலை பார்க்குறீங்களான்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டார். இதே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னென்னா, உயர்நீதிமன்றத்தில் இருக்கும்போது எப்படி அவங்க கோரிக்கை வச்சாங்கன்னா, இதை வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி உயர்நீதிமன்றத்தில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. எதுக்கு இப்படி பயப்படுறாங்க, நீங்கள் தான் உத்தமர்களாச்சே, நீங்கள் தான் எந்த ஊழலுமே பண்ணலையே, அப்புறம் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்க வேண்டியிருக்குது. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் போனாரோ அதே மாதிரி தலைவர் ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 1000 கோடி ஊழல் இவங்களே அறிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இடி ரைடு பண்ணாங்களே, அப்போ அறிக்கை என்ன வந்திருக்கு அப்படின்னா, 3 நிறுவனம் தாங்க, சரிங்களா. அதில் எஸ்என்ஜே, கால்ஸு, அக்காடு, இந்த 3 நிறுவனம். இதில் பார்த்திங்கன்னா அக்காடு நம்ம ஜெயத்ரட்சனோடது, கால்ஸு திமுக பினாமியோடது, அதே மாதிரி எஸ்என்ஜேலாம் உதயநிதியோட ஆதரவு பெற்ற ஒரு நிறுவனம். இந்த 3 நிறுவனங்களில் மட்டும் அவங்க அந்த இங்கிலீஷ்லேயே படிக்கிறேன் பாருங்களேன், எக்ஸ்போசிங் எ வெல் ஆர்த்தடாக்ஸட் ஸ்கேம், அதாவது ரொம்ப திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கணக்கில் உயர்த்தி காமிக்கிறது, அப்புறம் பண பரிவர்த்தனை பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஏமாத்துறது, அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஊழல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதில் மட்டுமே 1000 கோடி ஊழல். அதாவது தேவி பாட்டில்ஸ், சிஸ்டைன் பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பாட்டிலுடைய அந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் டைரெக்டாக டாஸ்மார்க்கே போயிடுது. தமிழ்நாடு அரசு பர்ச்சேஸ் பண்ணி தான் டாஸ்மார்க் கொடுக்குறது. அந்த வகையில் பார்த்தா நிறைய ஊழல் நடந்திருக்கு. அதில் முதல் கட்டமாக நாங்கள் ஒரு 1000 கோடியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள் எப்படி இப்போலாம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் இருக்காங்கள்ல, அவங்க பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்குள்ளே காசு வாங்கியிருக்காங்க போஸ்டிங்கு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு டெண்டர் விடுவாங்க இல்லையா, அந்த லாரியிலேருந்து சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு கடைக்கு போடும் இல்லையா, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார் லைசன்ஸ் கொடுத்துக்கிறதுலேயே ஊழல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபேவரட்டாக ஃபியூ டிஸ்லரிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க ஃபேவரட்டாக இருக்க ஆளுக்கு மட்டும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஊழல் பண்ணியிருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரையும் பார்த்திங்கன்னா வச்சு காசை ஏற்றி வச்சு பார்த்திங்கன்னா இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. 100 கோடி ரூபா டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும் அந்த வண்டி ஏற்றிட்டு அந்த வண்டி குடோனில் இருந்து கடைக்கு வருது இல்லையா, அதில் மட்டுமே பார்த்திங்கன்னா 100 கோடி ரூபா
அது வந்து டிடி சலான் எடுத்து கொடுக்கறது, கேஎஃப்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சரியாக இல்லை. அந்த நிறுவனங்கள் வந்து நிறுவனத்திட்டு சரியாக வாங்கலை. அப்போ அந்த 100 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த டிரான்ஸ்போர்ட் இடத்துல வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து சொல்லி இந்த மாதிரி 1000 கோடி ரூபா வந்து ஊழல் பண்ணியிருக்கு திமுக அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அப்போது இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லெவலில் வந்து ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுது. ஆனால் எந்த நியூஸ் சேனலையும் வந்து போட மாட்டாங்க. சீமான் நிர்மலா தந்திஸ்டார்னா நியூஸாக போடுவானுங்க. ஆனால் இந்த சன் நியூஸ்காரன் வந்து ஒரு நியூஸ் கூட போடல, நியூஸ் 18காரன்னு ஒரு நியூஸ் கூட போடல, அந்த நியூஸ் கார்டு இருக்குல்ல அந்த நியூஸ் கார்டே வந்து போடல. அப்போது இந்த மாதிரி ஒரு வழக்கில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிக்கிட்டார். இதில் வந்து முதல் குற்றவாளி யார் வருவா அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் வரும். ஏன்னா தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் துறை இதில் மட்டுமே வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 45,000 to 50,000 கோடி சும்மா இல்லை, தமிழ்நாட்டு மக்களை வந்து குடிக்க வச்சு அதில் வந்து வருமானம். இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து லோக்கல் டேக்ஸ், அதான் அந்த சேவை வரி, சரக்கு வரி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதில் வந்து ஒன்லி வந்து கலால் வரி மட்டும்தான். இதை வந்து தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் அந்த வரி போதும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்து ஊழல் நடந்திருக்குது. அப்போ இதில் வந்து முதல் குற்றவாளியாக வந்து வரக்கூடியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிறனால தான் இவங்க வந்து ஸ்டாலின் வந்து ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எடுத்துக்கிச்சு. புரியுதுங்களா? ஒரு பயம் வந்துடும் இல்லையா? நம்ம வந்து எப்போ வேணால் சிறைக்கு போகலாம், நம்ம வந்து வழக்கு 1000 கோடி வந்துருச்சு, அவன் மேலே வந்து ஊழல் சாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ரூவெல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஸ்டாலினை வந்து இது பிஜேபி எடுத்துட்டுக்கிறோம், அப்போ எங்கள் மேலே வந்து இப்படியெல்லாம் ரைடு விட்றாங்க பாருங்கள் மக்களே அப்படின்னு சொல்லி சிம்பத்தி ரெடி பண்ணாங்க. இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளே பயம் இருக்குமா இல்லையா? நம்ம 1000 கோடி ரூபா ஏமாற்றிருக்கோம், நம்மளுக்கு சொந்தமான இதெல்லாம் நம்ம பினாமி நிறுவனம் இருக்குது, அக்காடு எஸ்என்ஜிக்கெல்லாம் திட்டமிட்டு நம்ம கொடுத்துருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க, அதில் இப்படிலாம் ஊழல் நடந்திருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத அந்த பயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றம் போகிறாங்க. அப்புறம் வந்து அங்கே இருக்க 2 நீதிபதி முதல்ல வந்து வழக்கு போடுறாங்க, அந்த நீதிபதி விலகுறாங்க, நாங்கள் அதை விசாரிக்கலன்ட்டு. அடுத்த நீதிபதிகள் வந்து வர்றாங்க உயர் நீதிமன்றத்துக்கு, அதுக்கப்புறம் வேறு மாநிலம், இப்போ உச்ச நீதிமன்றம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க பலவாறு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் சிக்கினார். அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி 1 வருடமா, ஆமாம் 1 வருடம் வந்து சிறை போக வந்து வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி 2 வருஷம் வந்து சிறையில் இருந்தார். அப்போ திமுக அரசு வந்து ஒரு ஊழல் அரசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இன்னும் நம்ம ஆளுகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1000 கோடிங்கிறது சும்மா கண் துடைப்பு, இந்நேரம் வந்து கைது பண்ணியிருக்கலாம், கைது பண்ணாமல் இருக்காங்க, இதில் வந்து பல கோடி ரூபா வந்து ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இன்னும் சரியாக இது பண்ணி மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து ஸ்டாலின் அவர் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. எது எப்படியோ இல்லையோ இது வெளிப்படையாக தெரியுது. அதான் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களே வந்து கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு இவங்க வந்து பீதியில் பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டாருன்னா கைது பண்ண போகிறாங்க, திக் 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 நேற்று போட்டாங்கல்ல சீமானுக்கு கெடு அப்படின்னு சொல்லி, இதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு கெடு அப்படின்னு சொல்லி தலைப்பு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போ வேணால் ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்படலாம், அவர் பிஜேபியோட சமரசம் பண்ணுவார், அதுனா தப்பிக்கலாம், பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து சிறை உறுதி, கம்பி உறுதி, களி உறுதி யாருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.